வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஃபுல்லா மாடு புறாமே எடுத்திருக்கோம். எல்லா மாட்டையுமே கவர் பண்ணியிருக்கோம். வந்த மாடுகளை ஃபுல்லா காளை மாடு, பசு மாடு, நாட்டு மாடு, ஜாதி மாடு, இந்த கண்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து இன்னைக்கு சனிக்கிழமை காலைல வீடியோ எடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். ஃபுல்லா பாருங்க. அது போக 2வது வீடியோ புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு விடுவோம். இப்படித்தான் ஒவ்வொரு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக யாருக்கு மாடு கண்டு தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. சந்தையிலையுமே இருக்கிற மாடு இந்த 3 மாடுமே பாருங்கள். 3மே நல்லா மாடு சூப்பரான மாடாக இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பருவட்டு உயர்ந்தரமாக இருந்துச்சு. காங்கேயத்தில் உடப்பாக இருக்கும் போது நல்ல பருவட்டு, நல்லா அகல சகலம் நல்லா இருந்துச்சு. கொம்படி எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு பருவட்டு. அடுத்து கிடக்கிற நெத்தியில் மரம், நாடி மரம் இது கிடந்துச்சு. அதுவும் மாடு மீடியமான உயர்ந்தேன், நல்லா கொம்போட்டமான மாடு. அதைத்தை நம்ம ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து மாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாங்கணும்னு வந்து கேட்டாங்க. அது 3 மொத்தமாக கொடுத்தா தானே விலை ஓரளவுக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டாப்புல. அதனால் அதை ஒன்றும் விலைவாசி அமையலை, சரின்ட்டு விட்டுட்டான். அடுத்து அப்புறம் இங்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன், அது வாங்கி கட்டிட்டாங்க. விலைவாசி கூட சொன்னால அதையுமே விட்டுட்டு தான் வந்தான். இந்த மாடு தான் சொன்னேன், நல்லா இருந்துச்சு மாடு. கழுத்து எழுத்துல எவ்வளோ காணம்னு. இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த காங்காயம் அது பூராமே கிடந்துச்சு. நல்லா உயர்ந்தரமாக கொஞ்சம் வாடலாத்தையும் கிடந்துச்சு. இந்த கண்டுமே நல்லா கண்டாதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொம்படி பத்தலை, மிச்சபடியாக பார்த்தா நல்லாத்தான் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்துருக்க மாடுகளை பூரா பாருங்கள். இந்த அம்மா தழும்பு உளுந்து கிடக்கு மாட்டுக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இருந்தாலும் அந்த அம்மா தழும்பு உளுந்தது போக மாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. வீட்டு பூராமே மாடு பூராமே நம்ம ஃபுல்லாக அந்த மாடுகளில் இதிலேருந்து அந்த லயன் மாடு எடுத்துருக்கேன். மாடு வந்தது ரொம்ப கம்மி தான். காளை மாடு வந்தது நல்லா காலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 காலை தான் வந்திருக்கும். அப்புறம் கண்டுக தான் வந்துருந்துச்சு. மாடு காலை ரொம்ப இறக்கம் குறைஞ்சிருச்சு. நான் அடுத்தடுத்து இன்னைக்கு கொஞ்சம் நாளில் மஞ்சட்டு இருக்கனால நம்ம தெரியல, மாடு விற்கலை, குறைஞ்சிருச்சு. மற்றபடி கண்டு பார்த்திங்கன்னா நல்லா நிறையா கண்டு வந்துருந்துச்சு. அது கண்டு கிராச கண்டு எல்லாமே கலந்து கிடந்துச்சு. அது மாடுகளை பொறுத்தளவு நிறையா மாடு வந்துருந்துச்சு. நாட்டு மாடு, ஜாதி மாடு அது பூரா வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் கண்டுலாம் நல்ல மரம் நல்லா இருக்குது. ஆனால் குட்டட்டின்னு இருந்துச்சு, உயரம் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மாடு இருந்தால் இதுவும் குட்டை தான். மாடு பூராமே அந்த சைஸில் நிறையா மாடு வருது. வந்தாலுமே நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் பெருவட்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சும்மா அதுகெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா படபடப்பாக தான் இருந்துச்சு இந்த கண்டு. ஆனால் யார் வாங்கியும் கட்டியிருக்காங்களா என்னான்னு தெரியலை, அது மட்டும் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் கொம்படி நல்லா இருந்துச்சு. உயரம் மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சுன்னு நல்லா இருந்திருக்கு. பால் மாடு இது எல்லாமே இந்த மழை இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சிருது. அதனால் நசப்புசன்னு ஆகிப்போகுது. உள்ளெலாம் சகதி ஆகிப்போகுது. மாடுகளை போய் உள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சாலே கடுப்பாகி போகும் போல். அவ்வளோ தொறுன்னு கிடந்துச்சு. ஏன்டா அடித்து போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுபோக நம்ம ஃபோட்டோ நிறையா போட்டேன், ஆனால் அதுக்கு ஏற்ற இதுக்கு வரல. யாரும் நம்மளும் ஒரு வீடியோவில் சொல்கிறோம், அவ்வளோ ஒன்றும் வரல. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஆனால் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டுகளை புறமே எடுத்துருக்கேன் பாருங்கள். எக்கச்சமான கண்டு வந்துருந்துச்சு. இந்த லைன் அடுத்த லைனில் எல்லாமே காட்டும். கண்டுக புறமே பாருங்கள், எல்லா கண்டையும் பார்த்துக்கோங்க. வெயில் நல்லா சொல்லுன்னு ஏறிடுச்சு. நல்லா இருக்குது மாடு. அதெல்லாம் பையமாக இருக்குது. நல்ல ஜாதி பொறுப்பு. மரம் மாடு, செவலை மரம் அப்புறம் கிடக்கு. இந்தங்கிட்ட வெள்ளை நாட்டுக்கிடேரிய இதெல்லாம் ஓரளவுக்கு உயர்ந்தரம் இருக்குது. இப்படினாலும் மாடு ஓரளவுக்கு எடுத்தோம்னா மாடு உயர்ந்தரம் இருக்கணும். சும்மா லேசாக மாடு எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. அங்கிட்ட கிடக்கு பாருங்க. அது ஏதோ கால் பிரச்சனை போல், கால் நோண்டிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா மாடு நல்ல மாடு தான், என்ன பிரச்சனைன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாடுகள்லாம் எந்த ஒரு மாடுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. எந்தெந்த மாடு இதெல்லாம் நல்ல மாடு வந்துச்சுன்னா இது இன்னும் இந்த ஒரு மாடுன்னு போட்டு விடுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம்ல, தெரியாத ஆளுங்க. அதெல்லாம் நல்லா பொருவிட்டு தும்முன்னு நல்லா ஏத்தம் இருக்கு பாருங்க. மாடுமே நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த இதுவுமே நல்லா பொருவிட்டு நல்லா உயரம் தரேன். ஏற்கனவே இங்கே வந்த மாடு மாதிரி தெரியுது. அப்போ கொஞ்சம் மாடு நல்லா பாலிஷாக இருந்துச்சு. கொஞ்சம் மாடு கொஞ்சம் உடப்பாக இருக்குது. அந்த மாடு தானா என்னான்னு நம்மளுக்கு தெரியலை. இதே டைப்பில் தான் ஒன்று வந்துருந்துச்சு. ஆனால் கொம்பு இதுக்கு உடஞ்சிருக்கு. அது கொஞ்சம் உடையாமல் நல்லா இருந்துச்சு. இங்கிட்டு பூரா நான் அந்த மாடு பூராமே கிடக்கு பாருங்க.
நிறையா மாடு வந்துருந்துச்சு. ஆனால் பூரா பசு மாடு, எக்கச்சக்கமான மாடுங்க. இந்தாங்கிட்ட ஒரு காளை கிடக்கு பாருங்க. விரிதலை சின்ன தலையா, சின்ன கொம்பு தான். சில மாடு இந்த மாதிரி மாடு தான் வாடிக்கு வந்து நல்லா எடுத்துக்கிறேன். கட்டினா அப்படியே கழட்டி தூக்கி எறிகிற மாதிரி இருக்குங்க. சில மாடுலாம் பார்த்தீங்கன்னா மாடு வீட்டில் எந்த வேகம் இல்லாமல் சும்மா கிடக்கும். மஞ்சள் போனால் தான் அந்த வேகத்தையே காட்டுங்க. இது பூரா சில மாடு இங்கே படத்தை டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஓட்டி விட்டு கடைசி அங்கே போய் ஒரே பிடுங்க அப்படிங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் எந்த மாட்டையுமே நம்பி நம்ம இதுதான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. சில மாடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு ஆகாத மாடு மாதிரி இருக்கும். அதை பார்த்தா ஏதாவது வேலை பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டட்டின்னு தான் இருக்குது. இதையுமே கேட்டேன் விலைவாசி, வாங்கி கட்டிட்டாங்க. சரி அந்த மாட்டை தான் வாங்கலைன்னா இதை கேட்டோம்னா இது சரியான விலை சொன்னாங்க. அப்படியே ஓடி போயிட்டான் வேணாம்ண்டு. அந்த மாடை எவ்வளோ கொடுக்கலாம்னு உங்கள் மதிப்பு சொல்லுங்கள். தெரிஞ்சால் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. இந்தாங்கிட்டு கண்டு காணாச்சி பூரா கிடக்கு பாருங்க. எங்கே சில இதுகெல்லாம் வாங்கி இது வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மாடு வந்து மஞ்சள் மாடெலாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்கெலாம் நம்ம ஏரியாவில் தான் அந்த பஸ்ஸை பாருங்கள் எவ்வளோ பதட்டம் பாருங்கள். என்னை ஓடியாந்து வந்து குத்த வரதான் அது. அது எப்படிக்கான அது பாருங்கள் எவ்வளோ படாட பாருங்கண்ணே. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாடு கண்டுகள்லாம் வளர்க்கணுன்னா, மஞ்சள் மாடு வளர்க்கணுன்னா அவுத்து விட்டால் தான் வளர்க்க முடியும். கட்டி போட்டுலாம் வளர்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மாடு லாதியாக தெரியுது. வந்து அவுத்துட்டு வந்து அது பாட்டுக்கு குத்தி போடுது. அதனால தான் மாடுகள்லாம் பொறுத்தளவில் மேய்ஞ்சிட்டு தெரிஞ்சால் கூட அது பாட்டுக்கு வயதுக்கு ஒன்று பயந்துக்கிட்டு அப்படியே இதாகிருங்க. அதனால் வந்து மாடு குத்தாது. இந்த வீட்டில் கட்டி போட்டதுமே அது செடி அடிச்சுக்கிட்டு கிடக்க இந்த மாடு எங்கடா கிடக்குன்னு தெரிஞ்சு அது கோயில் மாடுகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 5-6 மாடு கிடக்குங்க. அது வந்து குத்தி போடும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அதையும் கடந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே ஆடுறான். இந்த காலம் நல்ல டஸ்ஸு புஸ்ஸு சவுண்டு விட்டுச்சு. நல்லா பதட்டம் மாடு. வாடிக்கு வெட்டினா பிடிக்கிட்டு போயிடும் சர்றண்டு ராக்கெட்டு மாதிரி. அவ்வளோ பதட்டத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் கொம்படி அருமையாக இருக்குது. இந்த பஸ்ஸுலாம் கண்டெடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கொம்போட்டம் எல்லாமே நல்லா இருக்குது. மாடு புருவிட்டு கிடைக்குங்க. நல்ல மாடை பார்த்து போடணும். மாடு போட்டோம்னா எடுத்துக்கலாம். தாங்கிட்டு ஒன்று பாருங்கள் கம்முன்னு கிடந்துச்சு. இந்த காலம்லாம் எந்த ஒரு பதட்டம்லாம் எதுவுமே இல்லாமல் கிடந்துச்சு. அப்படியும் சில மாடுகள்லாம் பார்த்தா கம்முன்னு இருக்கும், ஒன்றுமே பண்ணாமல் போயிடும். அந்த மாதிரியும் இருக்குது. கழிச்சமாந்துக்கிட்டு எனக்கு நான் ஓடி போயிருங்க. அதில் கொஞ்சம் கூறுவார் தெரியுங்க. மாடுகளில் டைப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி மாடு தான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இந்த அந்த அப்படி கண்டுலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இதுகள்லாம் நல்லா அந்த அரை தும்முலோடு கேட்குறாங்க. அது சில பேர்த்துக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்குங்களா. அதனால தான் அந்த மாதிரி பார்க்குவாங்க. ஏதோ வெளிவரட்டு அந்த இது வெளியில் லோக்கல் கட்டுக்கு இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கட்டாக தூக்கி எறிங்க சில மாடுகள். அந்த மாதிரி மாடுகளை இருக்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா ஓடிக்கிட்டு மாடை அவுத்தமாக பிடிங்கி சர்றன்னு போயிடுச்சுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. என்னைய பொறுத்த அளவில் என்னத்தை வெட்டி நம்மளாம் வர வேண்டியதேன் வடிவேல் மாதிரி. மாடை பொறுத்தளவில் ஏதாவது பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். மாடை ஏதாவது அவுத்து அதை ஏதாவது கட்டணும், ஏதாவது பண்ணணும், இல்லை ஒரு விடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வரணும். புழுக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு அது வாட்டுக்கு ஓடியாந்துடுதுங்க. அது மாதிரி மாடெலாம் 100 மாடு கூட இந்த சந்தையில் வந்துடுங்க. நிறையா இருக்குங்க. வெளிவாரத்துலாம் எக்கச்சக்கமான ஸ்பீடு மாடு நிறையா இருக்குங்க. ஏதாவது விளையாட்டு மாடு இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க. யாரும் நல்லா விலை பார்த்து நிதானமாக போடுங்க. நல்லா வளர்க்குறவங்களுக்கு யாருக்கும் வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் செவலை நல்லா பெருவட்டுருக்கு. கும்படி தான் பத்தலை மாட்டில். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இது பாருங்கள் நெத்தியில் இது லேசாக அள்ளி தொலைச்ச மாதிரி மாற நல்லா இருக்குது மாடு. நல்லா தும்முலாம் நல்லா இருக்குது. நல்லா பார்வைலாம் நல்லா இருக்குது. வேகமாக இருக்குது மாடு. இது பாருங்கள் கொம்பு ஒரு கோக்கட்டி மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள் நல்லா முறைச்சி பார்க்குது. பக்கத்தில் வர வட்டி அப்படியே நல்லா உடம்பெல்லாம் செலுத்து நல்லா பார்க்குது. இது மாடு நல்லா நெட்டு போக்கு. சரியான நீளம் மாடு. உயரமும் நல்ல உயரம், நீளமும் நல்ல நீளம். அது மாதிரி மாடுகள்லாம் இருக்குது.
இங்கிட்டு பூரா பசுவு, ஜாதி பசுவு, நாட்டு பசுவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுபோக சில அடுத்த தீபாவளி வருது, தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஒரு சில வாரங்களில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். மேலூர் சந்தைக்கு நம்ம எடுத்து போடுற வீடியோ குறைஞ்சிரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொழப்பு தலைப்பு பார்க்கணும்னு ஐடியாவுக்கு வந்தாச்சு. இதை நம்மளுக்கு நல்லா ஓட்டிட்டோம் 2-3 வருஷமாக. இன்னினால எடுத்து ஏதாவது ஒரு பொழப்பை பார்த்தாதே நம்மளை இது பண்ண முடியும். இதுலேயும் நம்மளும் ஜெயிச்சு ஏதாவது வந்துடலான்னு பார்த்தேன், ஒன்றும் முடியலை. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் மரம் சூப்பராக இருக்குது, நல்ல கலரு, நல்லா அழகாக இருக்குது மாடு பார்க்கவே. ஏன்னா கலர் அந்த மாதிரி கலரு நல்லா லட்சணமாக இருக்குது, நல்லா இருக்குது. கருப்பு செவலை எல்லாமே கலந்துருக்கு பாருங்க. நல்லா முறைச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன வளர்த்து பாவம் என்னென்ன கொடுத்துட்டாங்க. சும்மா வீட்டில் கிடந்தாலும் கூட போதும்னு கூட கிடக்கலாம் இந்த மாதிரிலாம். ஏன்னா வயசு வர மாடு நல்லா இருங்க. கும்பலாம் கலர் நல்ல கலரு, ரவுண்டாக. அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக பாவம் கொடுத்துட்டாங்க. பாவம் அப்படி தான், என்ன பண்ணுறது. சில பேருக்கு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, மாடை கொடுத்துட்டாங்க நல்ல மாடை கொடுத்துட்டாங்கன்னு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொடுத்துருக்கலாம். அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், இது பூரா அந்த இதெல்லாம் அங்கிட்ட கிடக்க வருங்க, நல்ல பசு. அது என்னமோ ஒரு மாடு சொல்லுவாங்களே, அந்த மாடு தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. இங்கிட்ட ஒரு மாடு கிடக்கு. எனக்கு பூரா கிடக்காருங்க மாடு கண்டு பூரா. அப்படி கண்டுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் விலைவாசிகள் தான் விட்டு தர்றாங்கல்ல, எதுவும் எந்த மாடையுமே வாங்க முடியலை. மேலூர் சந்தையில் முத மாதிரிலாம் மாடெலாம் வாங்க முடியலை, அவ்வளோ விலை சொல்கிறாங்க. யானை விலை குதிரை விலை சொல்லுவாங்கன்றோம்ல, அது மாதிரி தான். கண்டுபிடி கூட வாங்க முடியலை, அவ்வளோதாகி போச்சு மேலூர் சந்தை. இதெல்லாம் 50 மாடு வாங்கிட்டு தான் வாங்கி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாடை விலை கேட்க முடியல, அந்தளவுக்கு ஆகி போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை வாங்கி நிறையாவது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இருந்த மட்டில் ஆனால் முதல் மாதிரி வாங்க முடியலைன்னு வருத்தமாக இருக்குது. இந்த பூரா கிடக்காருங்க, அதுதான் காளை மாடுன்னா இதுக்கு தான். இந்த அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையுமே போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க, அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னென்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காளையெல்லாம் தெரிஞ்சுன்னா எந்த ஒரு மாடுன்னு நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா எல்லாமே மாடுகள்லாம் நிறையா மாடு நம்மளுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும். இந்த மாடு விளையாட்டு மாடு எல்லா விவரமும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அந்த பெருவெட்டு மாடு கிடக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த மாடு தான் இது. அதெல்லாம் மாடு நல்ல பெருவெட்டு, நல்ல உயரம் தரமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பெருவெட்டு மாடு பூராமே அந்த இது பூரா அந்த அதோட செட்டாக இருந்துச்சு பாருங்கள், அந்த காலை தான் இது. எல்லாம் நல்லா கொம்படி நல்லா இருக்குது, நல்லா நிறமே நல்லாத்தான் இருக்குது. நாடி மறையெல்லாம் நெத்தியில் லேசாக மறை எல்லாம் கிடக்கு. இந்த இதுவுமே நல்லா பெருவெட்டு, நல்லா உயரம் தரம். இது நல்லா இருக்குது மாடு. அந்த மாடுகளில் ஒரு 4-5 மாடு, நல்லா 10 மாடுக்கிட்ட இருக்குது. நல்ல மாடை நல்ல தரம் சூப்பராக இருந்துச்சு. சில மாடுகள் வருது எல்லாம் அதில் ஏன்னா வாடியில் அவுத்ததா வெளிவரில் வெளிவரெலாம் சில மாடு அவுத்ததும் போகத்தான் செய்யும். அது வாடியில் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதனால் எந்த மாடுமே இது பண்ண முடியாது. சில மாடு பார்த்திங்கன்னா வாடியிலையும் வெளிவரிலையும் செட் ஆகலைன்ட்டு கொண்டு போய் வடத்தில் வைப்பாங்க, வடத்தில் மாடு செட் ஆகிக்கிறேன். அப்படித்தான் பார்த்திங்கன்னா அந்த நிறையா மாடு அந்த மாதிரி பேர் சொல்கிற மாதிரி நிறையா இருக்குங்க. மாடுகள்லாம் நிறையா வந்திருக்கு அந்த மாதிரிலாம். இந்த இதெல்லாம் கொம்படி நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வட்டத்தலையாக போச்சு. என்ன பண்ணுறது, மாடு பூரா நம்மளும் ஒவ்வொரு மாடையும் தான் எடுத்து சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். அதை எடுத்து போட்டாலும் அவ்வளோதான், என்ன பண்ணுறது, வந்தது அவ்வளோதான். அதெல்லாம் பார்வை பாருங்கள், நல்லா மிரட்டுது பாருங்க.
நம்மளை அப்படி ஒரு பார்வை பார்க்குது அருமையாக. அதே மெயின். ஸ்டைலாக பார்க்குதாருங்க மாடு. அது அசையாமல் அப்படியே கண்ணை மட்டும் உருட்டி உருட்டி பார்க்குதாருங்க அந்த மாடு. அதே மெயின். அது மாதிரி ஜாதி மாடு அப்புறம் எக்கச்சக்க மாடக்கு வருங்க. இந்த பசுவெலாம் பாருங்கள், நல்லா முரட்டு பசுவு, கொம்பு கொம்பு களி எல்லாம் இருக்குது மாட்டில். ஆனால் மாட்டில் பை மட்டும்தான் இல்லை. பையமில்ல ஒன்றும் இல்லை. பார்க்க எனக்கு ஏதோ காயடிச்ச மாடு மாதிரி கிடக்கு. நானே அங்கேருந்து முதல்ல வரும்போது அப்படி தான் ஏதோ காயடிச்சு வண்டி மாடு ஆகும்னு நினச்சிதான் வந்தேன். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறந்தேன் சரி அப்படின்னு இது பண்ணுச்சு. அந்த மாதிரி நிறையா மாடு இந்தாங்க பூரா கிடக்கு பாருங்க. கண்டுக பூரா எக்கச்சக்கமாக கண்டுகள்லாம் வந்து இப்போ நம்ம வாங்கவே முடியலை. வளர்ப்புக்காங்க எத்தனை மணிக்கு தான் வந்து வாங்குறாங்கன்னு தெரியல. காலைல நான் உள்ளே இப்படி பலன்னு விடியும் போது உள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளேயும் பூரா கண்டும் கிடக்கு. கண்டு மாடு காலை எல்லாமே தான் கிடக்கு. என்ன நாள் சாயங்காலத்துலேயே ஆரம்பிச்சது தோலை. வெள்ளனா வந்து இங்கே நின்றுவாங்க வேலை. மாடை உள்ளே விலையெல்லாம் பேசி வெளியிலே விலை பேசி எல்லாம் முடிச்சிட வேலை. அப்படியே உள்ளே வந்தோமே டக்குன்னு மாடை மட்டும் பிடிச்சி வாங்கி கட்டிடுவாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா இந்த வாரத்தில் ஒரு எருமை கண்டு ஒரு 5-6 கண்டுக்கு மேலே வந்துருந்துச்சு. எருமை மாடு இது பூராமே எல்லாம் கொம்பு ஓட்டமாக நல்லா இருக்குது மாடு. நல்லா பெருவெட்டு, நல்லா மச்சம் கிடக்கு. மாடுகள் நல்ல மாடுகள் தான் வருது. நான் இந்த மரம் கிடக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது மாடு. மர மாடெலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்துருக்கேன். நல்லா அழகான மாடு. அந்த செவலை பசு நல்ல பசு. அது பாருங்க நல்லா. இந்த மாடு பேர் தெரிஞ்சால் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. ஏதோ இந்த சந்தையில் இந்த வட்டம்தான் வந்திருக்கு. நானும் பார்த்ததில்ல வாழ்நாளில். எல்லாம் கண்டு பாருங்கள், 2 கண்டுமே கிராஸ் கண்டு எல்லாமே கிடக்கு பாருங்க. இது பூரா மாட்டோட கொண்டு வர்றது. அப்புறம் மாடு தனியாக கண்டு தனியாக பிரித்து விற்றுறது. அதனால தான் இந்த கண்டுகள்லாம் ஜாதி கண்டுகள்லாம் பூரா நிறையா அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க பாவம். என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இருக்க வரைக்கும் பாலை குடிச்சிக்கிறேன், இல்லாதனா போய் சேர வேண்டியதுன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த செவலங்கன்னா நல்லா கண்டாத்தான் இருக்குது. பூரா கண்டுகதேன் நல்லா. ஏன்னா வெள்ளனா வந்து வாங்கி போடுறாங்க. அடுத்த வாரத்தில் கூட நம்மளும் கூட நைட்டு 9 மணிக்கெலாம் போயிடலாம் போல். வெள்ளனா நைட்டு வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு போயிடணும். எங்கே போய் படுக்கிறது, கொசுக்கள்லாம் இதுலேருந்தே கிடக்கணும். ஆனால் அப்படி கிடந்தே வாங்குகிறாங்க, வாங்கி தான் கொண்டு வர்றாங்க பாவம். அவங்களும் கஷ்டப்பட்டுதே நாள் தூக்காங்க எல்லாம் போய் தான் மாடு வாங்குகிறாங்க. யாரையும் குறை சொல்ல முடியாது பாவம். கஷ்டப்பட்டால் தானே முதல்ல ஏதாவது சம்பாதிக்க முடியும். அதனால தான் நாளே வந்துடுறாங்க போல். பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நிறையா மாடு கண்டு வரத்தையும் செய்யுது. அம்பட்டு மாடுமே அலைஞ்சிடுது. வார சந்தையில் 80 மாடு வருதுன்னு பாருங்கள் ஒரு வாரத்தில். சரி, நம்மளும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டாச்சு. இது நம்ம எத்தனை டைம் எடுத்து போட போகிறோம் நம்மளுக்கே தெரியலை. ஓடிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். நம்ம அடுத்து இன்ஸ்டாவில் தான் ஏதாவது ஓப்பன் பண்ணி போடணும். இது வரைக்கும் இன்ஸ்டா நம்ம ஓப்பன் பண்ணி போடல. இப்போ இன்ஸ்டாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம்னு ஐடியாவில் தான் இருக்குது. இந்த கண்ணெலாம் பாருங்கள், நல்ல படம் கிராஸ் கண்டு தான், நல்ல வேகம். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கண்டு தான் அந்த குத்த விட்டதுனால உறுதியாக குத்துங்க. அதனால தான் இந்த மாதிரி கண்டுகளை எடுக்கிறாங்க. கிராஸ் கண்டு வந்து பொறுத்தளவில் குத்துச்சுன்னா கண்டிப்பாக வீண் போகாது. அந்தளவுக்கு தரமாக குத்துங்க. வேகலையும் அப்படின்னு ஸ்டைலாக இது பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேரட்டும். அதுபோக யாருக்கு மாடு கண்டு தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடு கொடுக்கணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் அதில் தர்றேன். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மாடு என்ன இருக்குது இல்லைன்றது எல்லாத்தையும் சொல்லிடுங்க.
நம்ம குரூப்பில் சேரணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப்பை அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு உங்கள் பேர் உங்கள் ஊரே மெயினாக போட்டுருங்க. இல்லை வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க. அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கிடுவோம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.